மார்னிங் ஃபஸ்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் ப்ரமோவில் உள்ள ஃபைட்டு தான். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கொடுக்குறேன். இன்னும் டீட்டெயில்டாக எல்லாமே பார்த்துட்டு ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து மார்னிங் டேபிள் துடைக்க வந்திருக்காரு. அப்போ மஞ்சரி வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஜம்பிங் ஜாக்ஸாம், அது 3 செட்ஸ் பண்ணணுமா. அப்புறம் பர்பீஸ், அதுக்கு அது சொல்லும்போது என்னதுமா கடலை பர்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு. அவரோட கவுண்டரோட கேட்கறதுக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு. 30 பர்பீஸ், அது 3 செட்ஸ். இது எதாவது ஒர்க் அவுட் தெரிஞ்சவங்க அது என்னன்னு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் 30 ஹை நீல்ஸ் 3 செட்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இப்படி பிளாங்க்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட். அது வந்து 30 கவுண்ட்ஸு 3 செட்ஸ் பண்ணணுமா. 30 ஹை நீல்ஸாம். அப்புறம் 30 மவுண்டன் கிளைம்பர்ஸாம், அது 3 செட்ஸ் பண்ணணுமா. ஸோ இதை மாதிரி எக்கச்சக்கமான, அதாவது ஒரு மனுஷனுக்கு இம்பாசிபிளான லெவலில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து பாத்ரூம் ஏதோ போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சௌந்தர்யா கிட்ட ஒரு செட்டு பண்ணோன்னே நிறுத்த சொல்லிவிட்டு, இது அவ்வளோ எதுக்குன்னா ஜஸ்ட் ஃபார் கிளீனிங் த டேபிள், அவ்வளோதான். டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய டாஸ்க் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் போகிறேன், நீ இருந்தாலும் ஒரு செட் பண்ணோன்னே நிறுத்திடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு போயிருக்காங்க. இங்கே இவங்க பண்ணும்போது ஜாக்லினும் நிறுத்த சொல்லியிருக்காங்க, சௌந்தர்யாவும் நிறுத்த சொல்லியிருக்காங்க. அவர் வந்து நிறுத்தலை. ஏன்னா அவர் வந்து முத்துக்குமரனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தாச்சுன்னா அதை முடிக்காமல் விட மாட்டார். ஸோ அது எனக்கு கொடுத்தது மஞ்சரி. ஸோ மஞ்சரி சொல்கிறது வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்காரு. கடைசி மஞ்சரி வந்தப்போ அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் அருண் வந்து நீங்கள் எப்படி டாஸ்க் கொடுக்கலாம், இன்னும் அடுத்த கேப்டன்சி டாஸ்கே நடக்கலை, ஸோ இப்போதைக்கு நீங்கள் யார் இது கொடுக்கறதுக்கு, கேப்டன்சி டாஸ்க் நடந்து அவங்க யார் இந்த இன்சார்ஜ், அந்த இன்சார்ஜ் யார், அப்படி கிச்சன் இன்சார்ஜ் யார் அப்படின்னு அசைன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டாஸ்க் கொடுங்க, இப்போ வரைக்கும் எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் மஞ்சரி வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி, நான் குமரன் ஆனதுனால தான் கொடுத்தேன், எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கேன், இவ்வளோ நீ ஒன்று பண்ணோன்னே நிறுத்த சொல்லிவிடுன்னு சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கேன். அப்புறம் என்னென்னா முத்துக்குமரன் வந்து நான் அதை சொல்லும் போது ஒரு மாதிரி நக்கலாக பேசினார், இவ்வளோ பண்ணணுமாங்கிற மாதிரி நக்கலாக பேசினார். ஸோ அதில் நான் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி தான் நான் இப்படி கொடுத்துட்டு அதை அவங்க ஒத்துக்கிறாங்க, நான் ட்ரிகர் ஆகி தான் கொடுத்துக்கிட்டு நான் வந்து சௌந்தர்யா கிட்ட நான் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். வேறு யாருன்னா நான் கண்டிப்பாக இந்த வேலைக்கு இவ்வளோ தூரம் விளையாண்டுருக்க மாட்டேன். அதாவது நான் டாஸ்க்கு கொடுத்தது ஹவுஸ்மேட்டாக கொடுத்தேன், பட் இந்த 3 செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட விளையாண்டது ஒரு செட்டில் நிறுத்திடுன்னு சொல்கிறது வந்து குமரன் ஆனனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு, அது குமரன் சொல்லட்டோன்னு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, முத்துக்குமரன் எல்லாரும் இழிச்ச வாயின்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா இதே அருண் வந்துட்டு முத்துக்குமரன் அவருக்காக தயிர் சண்டையில் வந்து தயிர் ஜாக்லின் கூட பேசும்போது நீ எனக்காக பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே அருண் சொன்னார். அதே மாதிரி மஞ்சரியும் முத்துக்குமரன் அட்லீஸ்ட் அதுவாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டகரியில் வரும், பட் ஸ்டில் இந்த மாதிரி ஓவரை கொடுக்குறதுங்கிறது எந்த கேட்டகரியில் வரும் நமக்கும் தெரியல. மஞ்சரி ஜிம் ட்ரைனராக இருந்திருக்காங்க போலக்கு, வர்ஷினி ஜிம் ட்ரைனராக இருந்திருக்காங்க. ஸோ வர்ஷினி வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ கேர்ள்ஸ் டீமா பாய்ஸ் டீமானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து வர்ஷினியை வந்து திட்டுறாங்க தீபக் கிட்ட. உடனே தீபக் வந்து பொறுமையாக சொல்கிறாரு, இது கொஞ்சம் அன்இமேஜினபிள் டாஸ்க் தாம்மா, ஏன்னா மொத்தமாக ஒரு கவுண்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டோட்டலாக 450 கவுண்ட்ஸ் வருதுமா, இவ்வளோ பண்ணுறது பெரிய விஷயம் தாமான்னு. இதுக்கு முத்துக்குமரன் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னா, நான் பார்த்தேன், நான் செஞ்சேன், என்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் நான் முடிப்பேன், அதனால் நான் பண்ணும்போது சௌந்தர்யா சொல்லும்போது நான் நிறுத்தலை, ஜாக்லின் சொல்லும்போது நான் நிறுத்தலை, யார் சொல்லும்போது நான் நிறுத்தலை, டாஸ்க்கு கொடுத்த மஞ்சரி வந்த உடனே தான் நான் நிறுத்தினேன். ஏன்னா இது ஒரு பிரச்சனை ஆகுது, ஸோ நம்ம இதை ஒரு சீனாக க்ரியேட் பண்ண வேண்டாம், அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு. எவ்வளோ ஸ்வீட்டாக பண்ணுறாரு. நான் இன்னொரு ஆளுது என்ன எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க, எனக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க அவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னு பெரிய சீன் போட்டு ஏதோ உலகமே ரெண்டான மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் முத்துக்குமரன் அவ்வளோ ஸ்வீட்டாக நான் அதை ஒரு சீன் க்ரியேட் பண்ண வேண்டாம், இவர் எப்படிங்க நீங்கள் சீன் போடுறாரு அப்படி நடிக்கிறாரு அப்படிலாம் எப்படி சொல்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அவர் அந்த இடத்துல சீன் போடாமல் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில் இதுக்குள்ளே சாச்சனா மேடம் வந்துட்டு ஏதோ சொல்கிறாங்க, நீ பார்த்தேன், நீ பண்ணதை நான் பார்த்தேன்னு, அதான் எனக்கும் வந்து நான் வந்து உன்கிட்ட சொன்னேன், நீ பண்ண தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்க தான் குடும்பத்துக்கே மூத்தவங்க மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க. அது என்னங்கிறது யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் எகெயின் பார்த்துட்டு உங்களுக்கு நான் திரும்ப அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.